வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது பர்மாவில் முகக்கோணல் வாதம், முகத்தில் வரக்கூடிய வாத பிரச்சனைகள், அதுக்கு பெல்ஸ் பால்சி இன்னொரு பிரச்சனை, அடுத்து ஹெமிஃபேஷியல் ஸ்பேசம், அது ஸ்ட்ரோக்குனால் கழுத்துக்கு மேலே வரக்கூடிய பாதிப்பு. இந்த இவைகளெல்லாம் அகற்றக்கூடிய ஒரு பதிவு. என்ன இது ட்ரீட்மெண்ட் எப்படி? இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன். என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் வர்மாவில் இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன். இது எக்ஸ்டர்னல் மேனிப்புலேஷனை விட ஹைலி அக்குரேட். அது எல்லா சாதாரணக்காரங்களும் படித்தா புரியாது. ஹை லெவல் வர்மா ஆசாமர்கள் படித்தா தான் புரியும். இப்போ அதுக்கு எக்ஸ்டர்னல் மேனிப்புலேஷன் இந்த ப்ராப்ளத்துக்கு என்னன்னா அதையும் சொல்கிறேன். அது கூட இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷனும் சொல்கிறேன். எக்ஸ்டர்னல் மேனிப்புலேஷன்னா ஜன்னி வர்மம், நட்சத்திரகால வர்மம், அலவாடி வர்மம், குருந்துகுட்டி வர்மம், செவிக்குட்டி காலம், கவளி காலம், இன்னும் நிறைய இருக்குது. இதில் கிளாஸில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா யூடியூப் வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் யாரும் தொடங்குறது அது சரியில்லை. அதனால் கிளாஸில் தான் டீட்டெயிலாக சொல்ல முடியும். அப்போது இதெல்லாம் எக்ஸ்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன். வர்மா ஆசானம் கொடுக்கக்கூடியதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன். வர்மங்கள் இருக்குது ஆஸ்ட்ரல் பாடியில், அதை ஃபிசிக்கல் பாடி வழி இங்கே தூண்டுதல் கொடுக்கறது தான் எக்ஸ்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன். ஆஸ்ட்ரல் பாடிக்குள்ளே டைரெக்டாக போய் அது உள்ள ஆதாரம், வாயு, நாடி சானல் இது வழியாக செயல்படுத்தக்கூடிய சக்கர ஆக்டிவேஷன், சிவயோகா டெக்னிக் அண்ட் வர்மா இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன். அதாவது எக்ஸ்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் கொடுக்கும்போது அந்த ஆசான் கரெக்டாக அரை முக்கால் அரை கொடுக்குது, கால் அரை கரெக்டாக கொடுக்கலன்னா அதுக்கு அக்குரசி பாதிக்கும். இருக்க வர்மம் ஸ்ட்ராங் ஆகி போகும் கரெக்டாக பார்த்து கொடுக்கலைன்னா. அதை கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னிக் என்னென்னா ஆயுர்வேத வர்மத்தில் இருக்குது. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சித்த வர்மம், அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சில டெக்னிக்லாம் ஆயுர்வேத வர்மத்தில் அதை கண்டுபிடிச்சி அது கரெக்டாக கொடுக்கணும். அந்த டெக்னிக்கெல்லாம் அது ஆயுர்வேதா கேரளா டெக்னிக்கில் இருக்குது. அதுவும் சித்த வைத்தியர்கள் படிக்கணும். சித்த வர்மா டெக்னிக்ஸ் தான் மிகவும் சிறந்தது. என்றாலும் சில விஷயங்களில் அந்த ஆயுர்வேத வர்மா டெக்னிக்ஸு முக்கியமாக இருக்கும். அதோடைய அப்ரோச்சே வேறு. அதில் உள்ள விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். சரி, இந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் துல்லியமாக கொடுக்க முடியுமா என்னது, அது எந்த அளவுக்கு இருக்குன்னு உள்ளது. நான் இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷனில் எந்த குறையும் இல்லை. நீங்கள் கரெக்டாக கொடுத்தாலும் சரி, கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அது எந்த சைடு எஃபெக்டையும் உருவாக்காது. அதனால் இந்த பெல்ஸ் பால்சி, ஹெமிஃபேஷியல் ஸ்பேசம் அண்டு ஃபேஷியல் இதில் ஸ்ட்ரோக் இந்த மூணுக்கும் மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் சொல்லக்கூடிய இது வரும்போது அது பல டெக்னிக் இருக்குது. மிட் பிரெயின் ஆக்டிவேஷன்னா மிட் பிரெயினில் 12 நர்வ் பெயர்ஸ் இருக்குது. 12 நர்வ் பெயர்ஸ், அதுக்கு பேர் கிரேனியல் நர்வ்ஸ் 12 பேர் இருக்குது. இது கனெக்டாக இருக்கிறது எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு கார்பஸ் கொலாசம் உள்ள நர்வு பஞ்சு. அது பிரெயினுக்கு இந்த மிட் பிரெயின் அதாவது இந்த 12 கிரேனியல் நர்வ்ஸுக்கும் அது எனர்ஜி ஃபீடர் எனர்ஜி கொடுக்குது. இது எங்கேருந்து வருதுன்னா பயோமேக்னட்டிக் கரண்ட்டு உடம்பில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதுலேருந்து இது ஃபீடிங் ஆகுது. அந்த பயோமேக்னட்டிக் கரண்ட்டு சரியாக சப்ளை இல்லை. அதாவது கார்பஸ் கொலாசத்துலேருந்து கிரேனியல் நர்வ்ஸு சரியாக எனர்ஜி வரல. அப்போ தான் இந்த பாதிப்புகள் வருது. இந்த பாதிப்புகள்னால் பெல்ஸ் பால்சி அடுத்தது ஹெமிஃபேஷியல் ஸ்பேசம், இந்த ஸ்ட்ரோக் எல்லாம். அப்போ இதை எப்படி எனர்ஜைஸ் பண்ணுறது? இங்கே எனர்ஜைஸ் பண்ணது நம்முடைய வர்மா டெக்னிக் எல்லாம் ஆஸ்ட்ரல் பாடியில் காஸ்மிக் எனர்ஜியை கொண்டு வர்றது. வர்மா இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷனுக்கு விசேஷம் என்னாச்சுன்னா ஆஸ்ட்ரல் பாடியில் காஸ்மிக் எனர்ஜியை கொண்டு வர விசேஷம்னா ஏதாவது இம்மீடியட்டாக ஒரு 1 ஹவரில் அரை மணிக்கு ஒரு கிளாஸில் வச்சே அது கரெக்ட் ஆகுது. எக்ஸ்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் மெக்கானிக், மூவிங் ஃப்ரம் ஃபிசிக்கல் பாடி டு ஆஸ்ட்ரல் பாடி. நீங்கள் எந்த எக்ஸ்டர்னல் மேனிப்புலேஷன் புள்ளியை தூண்டினாலும்
அது ஃபிசிக்கல் பாடியை அவுட்டரில் ஸ்கின் வழியாக தூண்டினாலும் அது எக்ஸாக்டாக போய் ஆஸ்ட்ரல் பாடியில் அது பதியாது. ஸ்கின்னுக்கு அடியில் ஃபேட் லேயர் இருக்குது. ஸ்கின்னுக்கு அடியில் உள்ள ஃபேட் லேயர் ஒரு ஆளுக்கும் இன்னொரு ஆளுக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஃபேட் லேயர் கம்மியாக உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன வர்ம புள்ளியை தந்தாலும் 100க்கு 100 வந்து அது அவங்களுக்கு அப்ளை ஆகும். ஃபேட் டெபாசிட் அதிகமாக உள்ளவங்களுக்கு நீங்கள் 50%, 25% தான் அப்ளை ஆகும். நல்ல ஸ்கின் ஸ்ட்ரென்த் உள்ளவங்களுக்கு நீங்கள் வந்து வர்ம புள்ளிகளை பயன்படுத்தவே முடியாது. உதாரணமாக ஃபைட்டர்ஸ், இந்த கராத்தே அந்த இவங்கெல்லாம் பெரிய மாஸ்டர்ஸ் பாக்ஸிங் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. பாக்ஸிங் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த பாக்ஸிங் செய்யக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் வர்மம் பாதிக்காது. வர்மம் சீக்கிரம் பாதிக்காது. ஏன்னா ஸ்கின் லேயர் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்கின் லேயர் ஒரு பெட்ஷீட் அளவுக்கு இருக்க வேண்டிய ஸ்கின் லேயர் அவங்க ஒரு கம்பளி அளவுக்கு இருக்கும் அவங்களுக்கெல்லாம். அதனால் வந்து அந்த வர்மங்கள்லாம் வேலை செய்ய, ஆனால் இன்டர்னல் எனர்ஜி மேனிப்புலேஷன் வேலை செய்யும். ஏன்னா இது டைரெக்டாக ஆஸ்ட்ரல் பாடியில் காஸ்மிக் கரண்டாக கொண்டு சப்ளை பண்ணுது. ஸோ இப்போ வந்து இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னான்னா, அது வந்து இப்போ வெல்ஸ் பாலிசி இந்த மாதிரி பிரச்சனை. சித்திரணி நாடி ப்ளஸ் அது வந்து மானதான்னு உள்ள கலையோட கனெக்ட் பண்ணால் இந்த காஸ்மிக் கரண்ட் வந்து இந்த மிட் பிரெயினில் உள்ள நர்வ்ஸுக்கு அது சப்ளை ஆகி இந்த பிரச்சனையை தீர்க்கும். சித்திரணி நாடின்னு சொல்லக்கூடிய பேரலல் டு கார்பஸ் கொலாசம். அந்த இது வந்து எனர்ஜி எப்படி இருந்தால் நிராதாரத்திலேருந்து, அதாவது பரமாணுவிலேருந்து நிராதாரத்துக்கு எனர்ஜி வந்து, நிராதாரம்தான் வர்மத்தின் பிறப்பிடம். அதாவது சீக்ரெட்டு சிவ யோகாவில் இருக்குது. வர்மான்னு நிறைய ஆசாமார், மாஞ்சாமர்மா, அந்த வர்மா இந்த வர்மாலாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எங்கே வர்மத்தின் பிறப்பிடம்